வணக்கம். அக்டோபர் 24ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று அக்டோபர் 23ஆம் தேதி நிஃப்டி ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20,500 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 21,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 1,200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 19,300 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 15,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 3,900 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு அக்டோபர் 24ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: கோஃபோஜ், ஐடிசி ஹோட்டல்ஸ், இக்ளர்க் சர்வீசஸ், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், எஸ்பிஐ கார்ட்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் மற்றும் ஏபிஎஸ்எல் ஏஎம்சி. ஏபிஎஸ்எல்ன்றது நம்ம ஆதித்யா பிர்லா சன் லைஃப் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. கோல்கேட் பாமில் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 24 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 3ஆம் தேதி. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது வருவாய் 1,520 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 327 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% விழுந்திருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் விரிவாக்கம் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் 465 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. மார்ஜின் 30.6% இந்த குவார்ட்டரில், போன வருடம் இதே குவார்ட்டரில் 30.7% இருந்தது. இந்துஸ்தான் யூனிலீவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம முன்னவே பார்த்துருந்தோங்க. இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த தகவல், அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணுறாங்கன்ற செய்தி நம்ம முன்னவே பார்த்தது தான். டிசம்பர் குவார்ட்டருக்குள்ளார இந்த டிமர்ஜர் ப்ராசஸ் முடிவுக்கு வரும்ன்ற நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். மார்ஜின் கைடன்ஸை முன்ன சொன்னதே மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. முழு ஆண்டிற்கு 22% 23% மார்ஜின் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்துஸ்தான் யூனிலீவர். லாரஸ் லேப்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 80 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 31ஆம் தேதி. ப்ராஃபிட் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. Q2ல 195 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 883% அதிகரிச்சிருக்கு. ஒன் டைம் ஐட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்றது என்னால் சரிபார்க்க முடியல. வருவாய் 1,653 கோடி ரூபாய் இந்த குவார்ட்டரில், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 35% அதிகரிச்சிருக்கு. சிப்லா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், எலிலிலி நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அதன்படி வெயிட் லாஸ் மருந்தை சிப்லா வேறொரு பெயரில் பிராண்ட் பண்ணி விற்பனை செய்ய இருக்கிறாங்க இந்தியாவில். ஏற்கனவே எலிலிலியும் அதே மருந்தை வேறொரு பிராண்ட் பேரில் இந்தியாவில் விற்பனை செய்கிறாங்க. இப்போ சிப்லாவும் அந்த ஒப்பந்தத்தின்படி அவங்களும் அதை இந்தியாவில் விற்பனை செய்ய இருப்பதாக தகவல் கொடுத்துருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. அரசு 79,000 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. அதனால் எந்தெந்த ஸ்டாக்ஸ் பயன்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ், BHEL, கொச்சின் ஷிப்யார்ட், லார்சன் அண்ட் டியூப்ரோ, கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், டேட்டா பேட்டர்ன்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் DAC தான் இந்த 79,000 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. நேற்றே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. இன்ஃபோசிஸ் உடைய பைபேக்கில் ப்ரொமோட்டர் குரூப் பங்கெடுக்க போகிறதில்லை அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. 18,000 கோடி ரூபாய்க்கான பைபேக் இது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தி பார்த்துருந்தோம். நேற்று இன்ஃபோசிஸும் 5% அதிகரித்தது. இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அப்புறம் USA H1B விசாக்கான விதிகளில் என்ன மாற்றங்கள் இருக்கிறது அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் பாசிட்டிவாக இருந்திருக்கலாம். நேற்று ஐடி செக்டரே பொதுவாகவே பாசிட்டிவாக இருந்ததுங்க. ஸோ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் நல்லா நேற்று பர்ஃபார்ம் பண்ணது. ஸோ இன்ஃபோசிஸோடைய பைபேக்கில் ஏன் ப்ரொமோட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்றதையும் பார்க்கலாம். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாததுனால எப்படி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பயன்படுறாங்க அது விரைவாக பார்த்துடலாம். மணி கண்ட்ரோல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது குறித்து செப்டம்பர் 30 படி பார்க்கும்போது ப்ரொமோட்டர் குரூப் 14% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க இன்ஃபோசிஸில். பப்ளிக் 85% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. ஸோ பைபேக்கில் இப்போ இந்த ப்ரொமோட்டர் குரூப் பங்கு எடுக்காமல் இருக்கிறதுனால அவங்க கம்பெனி மீது நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. அதாவது அவங்க இப்போ 1,800 ரூபாய் விலை நிர்ணயித்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த பைபேக்கு. அதை காட்டிலும் மேலே போகும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் அந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்க பங்கு எடுக்காததுனால
பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் அல்லது ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து அதிகமாக ஷேர்ஸை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ அவங்களுக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2 முக்கிய காரணங்கள். ஆனால் நிஜமாவே இந்த ப்ரொமோட்டர் குரூப்பும் ப்ரொமோட்டர்ஸும் ஏன் பங்கெடுக்க மாட்டேங்கிறாங்க? சிஎன்பிசி டிவியில் வேறொரு ட்விஸ்ட், ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டாக்ஸ் அதிகமாக வருது, அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ப்ரொமோட்டர் குரூப் இந்த பைபேக்கை ஸ்கிப் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்குறாங்க. அதையும் விரைவாக பார்த்துடலாங்க. இப்போ பைபேக்கு அந்த டாக்ஸ் கேல்குலேஷன் இப்போ விதி மாற்றம் நடந்திருக்குங்க. ஸோ அந்த விதி மாற்றம் படி பைபேக்கு என்ன ப்ரைஸ் நமக்கு கிடைக்குதோ அதை டீம்டு டிவிடெண்டாக கருதுறாங்க. அந்த முழு தொகைக்கும் நாம் டாக்ஸ் கட்டி ஆக வேண்டும். அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம எவ்வளோக்கு வாங்கணும், எவ்வளோக்கு பைபேக்கு சரண்டர் பண்ணுறோம், அந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த பைபேக்கு நம்ம எவ்வளோ கொடுத்தோம், எவ்வளோ கிடைக்குதோ, இந்த கேஸில் 1800 கிடைக்குதுங்க ஒரு ஷேருக்கு அந்த பைபேக் ப்ரைஸு. அது முழுமையாக அப்படியே அது டாக்ஸாக போகுது. ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாங்க. இப்போ ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு, ஒரு இன்கம் வருது ஒரு ஆண்டிற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் இந்த இன்ஃபோசிஸ் பைபேக்ல பங்கெடுக்கிறாரு. ஒரு ஷேருக்கு 1800 ரூபாய் விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. அது முழுசாவே அந்த 1800 ரூபாய் அவர் எவ்வளோ வாங்கினாருன்றது கணக்கே கிடையாது. 1800 ரூபாய் முழு பணத்திற்கும் டாக்ஸ். அது 1 கோடிக்கு மேலே இருக்கிறதுனால அவர் 30% ஸ்லாப், அப்புறம் சர்சார்ஜ், செஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 36% வரி வருது அவர் மீது. ஸோ அந்த 1800 ரூபாய் முழுசாக அந்த பணத்திற்கு 36% வரி, கிட்டத்தட்ட 646 ரூபாய் வரியில் போயிடும். ஸோ மீதம் இருக்கிறது 1154 ரூபாய் மட்டுமே நமக்கு கைக்கு வரும். ஸோ இது அந்த டாக்ஸ் கேல்குலேஷன் நடக்குது. இது என்னங்க ப்ரொமோட்டர் குரூப்புக்கு மட்டுமான இல்லை, நமக்கும் தான். ஸோ நாமளும் பைபேக்கில் பங்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கும் இப்படி தான் அது டீம்டு டிவிடெண்டாக கருதப்படும். அந்த முழு பணமும், அந்த டிஃபரன்ஸ் கிடையாதுங்க, முழு பணமும் அது டீம்டு டிவிடெண்டாக கருதி நம்ம டாக்ஸ் ஸ்லாபில் எங்கே இருக்கிறோமோ அதன்படி நம்ம வரி கட்ட வேண்டும். ஸோ இந்த உதாரணத்துக்கு நம்ம பார்த்தது 30% மேலே, அதாவது 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருவாய் வருது. ஏன்னா ப்ரொமோட்டர் குரூப் அதிகமான நாட்களுக்கும் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருவாய் இருக்கும். ஸோ அதனால் அந்த கணக்கு எடுக்கும்போது 36%. ஸோ வரி அதிகமாக வருது. இது ஒரு காரணமாக சிஎன்பிசி டிவி 18ல் சொல்லியிருக்கிறாங்க அவங்க பைபேக்கை ஸ்கிப் பண்ணுறதுக்கு. சரிங்க, இப்போ வேறொரு உதாரணம், அது அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கறதுக்காக அவங்க பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் மார்க்கெட்டில் விற்பனை செய்வது தான் அவங்களுக்கு லாபமாக இருக்கும். ஸோ இப்போ அவங்க 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ளும். அந்த ப்ரொமோட்டர்ஸ் 100 ரூபாய்க்கு இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறாங்கன்னு எடுத்துக்கும். இப்போ 1470 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க விற்பனை செய்தாங்க அப்படின்னா, மார்க்கெட்லேயே விற்பனை செய்கிறாங்க, பைபேக்கில் இல்லாமல் டேரெக்டாக மார்க்கெட்டில் விற்பனை செய்கிறாங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக வரும். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு மேலே வைத்திருக்கிறாங்க, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நிறைய ஆண்டுகள் வைத்திருக்கிறாங்க. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அது. ஸோ 1372 ரூபாய் தான் 1472 விற்பனை செய்த விலை. அவங்க வாங்கினது 100 ரூபாய். ஸோ அதோடைய டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 1372. ஸோ இது மீது டாக்ஸ் 15% வரி தான் போடப்படுது. ஏன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 15% வரி. ஸோ 205 ரூபாய் மட்டுமே வரி. அது இப்போ அவங்க பைபேக்கில் போனாங்கன்னா 646 ரூபாய் வரி. கையில் இருப்பது 1154. இது பார்த்தீங்கன்னா 1267 கையில் இருக்கும். 205 ரூபாய் மட்டுமே வரி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க மார்க்கெட்டில் விற்பனை செய்வது அவங்களுக்கு லாபமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நமக்கும் இதே மாதிரி தான். ஆமாங்க, நமக்கும் இப்படி தான். ஆனால் நம்ம இப்போ பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நமக்கும் அந்த 1800 ரூபாய்க்கு மீது ஃபுல்லாக வரி இருக்குது. அப்போ நம்ம இப்போ நம்ம 1500 ரூபாய்க்கு இன்ஃபோசிஸ் வாங்கியிருக்கிறோம், 1800க்கு அவங்க வாங்கியிருக்கிறாங்க பைபேக்லன்னா, அந்த 1500 என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1500 நம்ம கேபிட்டல் லாஸாகத்தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ ஒரு ஷேருக்கு நான் 1500க்கு வாங்கியிருக்கிறேன், 1800க்கு நான் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன்னா, அந்த 1800க்கு முழுசாகவும் நான் டேக்ஸ் கட்டணும். என்னுடைய டேக்ஸ் ஸ்லாப் 10 ரூபாய் 10% அப்படின்னா அந்த 1800 10% நான் டேக்ஸ் கட்டணும். அப்புறம் அந்த 1500 நான் கொடுத்து வாங்கினதுக்கு கேபிட்டல் லாஸாக கருதி வேறு ஏதாவது கேபிட்டல் கெயின்ஸ் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஆஃப் செட் பண்ண முடியும். சரிங்க, இப்போ இந்த பைபேக்கில் நான் வாங்கியிருக்கேன் அந்த 1800 அதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. வேறு ஏதாவது கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கும் பட்சத்தில் இந்த கேபிட்டல் லாஸை அதில் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த பைபேக்கில் இருக்கக்கூடிய டேக்ஸ் உடைய கேல்குலேஷனுங்க. நீங்கள் இன்னொரு முறை உங்கள் கன்சல்டன்ட் இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட இதை கேட்டு விசாரிச்சுக்கோங்க. நீங்கள் இன்ஃபோசிஸ் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அந்த டேக்ஸ் கேல்குலேஷன் எப்படி அப்படின்றது இன்னொரு முறை சரி பார்த்து கொள்ளுங்க. பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. நேற்று இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதானி கிரீன் எனர்ஜி மற்றும் அவங்களுடைய சப்சிடரி நிறுவனத்துக்கிட்ட கிடைத்த கான்ட்ராக்ட், அதோடைய மதிப்பு 1050 கோடி ரூபாய். குஜராத்தில் இருக்கக்கூடிய சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய பொருட்களான ஆர்டர் இது. 1050 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். ஐடிசி ஹோட்டல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. பீகார் போத் கயால 98 அறைகள் கொண்ட ஹோட்டலை திறக்கிறாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ்.
டைட்டன் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல் கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. லக்ஸரி வாட்சஸில் கூடுதலாக கவனம் செலுத்த இருக்கிறாங்க. ஏன்னா இந்த குவார்ட்டரில் அந்த லக்ஸரி வாட்சஸ் உடைய சேல்ஸ் வந்து இரட்டிப்பாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லக்ஸரின்ற டெஃபினேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த வாட்சுடைய விலை 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அதோடைய சேல்ஸ் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய சேல்ஸ் வந்து இரட்டிப்பாயிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. டைட்டனுடைய மேனேஜ்மெண்ட் அந்த செக்டரில் கூடுதலாக கவனம் செலுத்த இருக்கிறாங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜி தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் கெய்ன்ஸ் சிங்கப்பூர். அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. சென்சானிக் GmbHல 7% ஸ்டேக் வாங்குறாங்க. ஏற்கனவே 54% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. BLS இன்டர்நேஷனல் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 2 புது கான்ட்ராக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன்று கசகஸ்தானில் எம்பசி ஆஃப் சைப்ரஸ் கிட்டேருந்து, மற்றொன்று சைனாவில் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்டேருந்து கிடைத்த கான்ட்ராக்ட்ஸ். என்ன தொகைக்கு எவ்வளவு நாட்களுக்கு போன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. ஹீரோ மோட்டோகார்ப் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. யுனைடெட் கிங்டமில் அவங்க நுழையிறாங்க. இது 51வது இன்டர்நேஷனல் மார்க்கெட். நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க, இட்டாலி ஸ்பெயினில் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ 51வது இன்டர்நேஷனல் மார்க்கெட் யுனைடெட் கிங்டமில் நுழையிறாங்க. இதற்காக மோட்டோ ஜிபி அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க ஹீரோ மோட்டோகார்ப். HDFC பேங்க் மற்றும் ICICI பேங்க் உடைய Q2 கம்பேரிசன் ஒரு சார்ட்டாக நம்ம பார்த்துடலாங்க. இது முன்னவே நான் போடணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. இப்போ இந்த வீடியோவில் அது பார்த்துடலாம். நெட் ப்ராஃபிட் HDFC பேங்க் வந்து 18,641 கோடி ரூபாய் இந்த Q2ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 11% அதிகரித்தது. ICICI பேங்க் 12,359 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் HDFC வங்கியுடையது 31,552 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 5% அதிகரித்தது. ICICI பேங்க் 21,529 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் HDFC பேங்க் 3.49%, குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 8 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. ICICI பேங்க் 4.3%, குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 4 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரேஷியோ 1.24%, 1.4%லேருந்து 1.24% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயரில். 1.58% இருக்குது ICICI பேங்க், அது 1.97 இருக்குது, ஸோ அதுவும் குறைஞ்சிருக்கு. நெட் NPA ரேஷியோ 0.4% HDFC வங்கி, இது 0.42லேருந்து 0.4 குறைஞ்சிருக்கு. ICICI பேங்க் 0.39%, 0.42லேருந்து 0.39 குறைஞ்சிருக்கு. லோன் growth ரேஷியோ பார்க்கும்போது 10.1% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது HDFC பேங்க், ICICI பேங்க் 10.3% அதிகரிச்சிருக்கு. காசா ரேஷியோ 38% HDFC பேங்க், 39.2% ICICI பேங்க். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இந்த Q2ல 47 ரூபா 10 பைசா HDFC பேங்க், 12 ரூபா 28 பைசா ICICI பேங்க். பிர்லா சாஃப்ட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. நேற்று இன்ட்ராடேல 10% மேலே அதிகரிச்சிருக்குன்னு CNBC TV 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் தெரியலைங்க. நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நேற்று மே 2021 பிறகு ஒரு சிங்கிள் டே பிக்கஸ்ட் கெயின் நேற்று தான் பிர்லா சாஃப்ட்டுக்கு இருந்திருக்கு. வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. 4 மாத ஹையில் எட்டியிருக்கு வால்யூம். 70 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. கடந்த 20 நாட்களில் சராசரியாக ஆவரேஜ் பார்க்கும்போது 2.4 லட்சம், நேற்று மட்டும் 70 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பெயர் மாற்றம் செய்ய இருக்கிறாங்க. நம்ம முன்னே பார்த்ததாங்க, இன்னையிலிருந்து மாறுது. அக்டோபர் 24 டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு பெயர் மாறுது. கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய லிஸ்டிங் நவம்பர் மாதத்தில் இருக்கும்னு நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோம். MTR ஃபுட்ஸ் IPO குறித்தான தகவல் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. அக்டோபர் 29 IPO ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 31 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1,660 கோடி ரூபாய்க்கான IPO இருக்கலாம். முழுசாக ஆஃபர் ஃபார் சேலாகத்தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க மணி கண்ட்ரோலில். 2.28 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க IPO வழியாக. ப்ரீமியர் எனர்ஜிஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. கே சோலார் எனர்ஜியில் 51% ஸ்டேக் வாங்குறாங்க. 86.7 கோடி ரூபாய்க்கு. இந்த கே சோலார் எனர்ஜின்ற நிறுவனம் சோலார் இன்வெர்டர் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் கீழே வரக்கூடிய நிறுவனம். கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடி நிறுவனத்திற்கு அவங்களுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. ஹைப்பர் டென்ஷன் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ். US அண்மையில் டாக்ஸ் விதிச்சிருந்தாங்க இந்தியா மீது 50% வரி. அதனால லெதர் செக்டருக்கு பாதிப்பு இருக்கும்னு கிரைசில் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. 10லிருந்து 12% நிதியாண்டு 2026 வருவாய் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது லெதர் செக்டரில் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கிரைசில் ரேட்டிங்ஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பிரிகேட் என்டர்பிரைசஸ் குறித்தான ஒரு தகவல். அறப்போர் இயக்கம் பிரிகேட் என்டர்பிரைசஸ் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. தமிழகத்தில் அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்ட் நடந்து வருது, பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் சென்னை. இது முறைகேடு நடந்திருக்குன்ற குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. அரசுக்கு அவங்க லஞ்சம் வழங்கியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை முன் வைத்திருக்கிறாங்க அறப்போர் இயக்கம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க 2,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்கன்ற தகவலும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா.
ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். சிக்கோ இண்டஸ்ட்ரீஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 1123% வால்யூம் அதிகரித்தது. இந்த கம்பெனி குறித்து நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருந்தாங்க அக்டோபர் 18ஆம் தேதி. அறிவித்ததுலேருந்து ஸ்டாக் நல்லா மேலே போயிட்டு இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். பகீரியா இண்டஸ்ட்ரீஸ் 17% அதிகரித்தது, 1167% வால்யூம் அதிகரிப்பு. கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் நேற்று டெக்ஸ்டைல் செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்தியா யூஎஸ் டீல் விரைவில் அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதனால் நம்ம ஷ்ரிம்ப் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, டெக்ஸ்டைல் கம்பெனிஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அரியன்ட் கேபிட்டல் 12% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 4288% வால்யூம் அதிகரிப்பு. டாலன்ஸ் டயர்ஸ் 10% ஷேர் பிரைஸும் 2265% வால்யூம் அதிகரிப்பு. பாரத் ரசாயன் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 410% வால்யூம் அதிகரிப்பு. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் 8% ஷேர் பிரைஸும் 1018% வால்யூம் அதிகரிப்பு. பிர்லா சாஃப்ட் 8% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 4555% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கேலண்ட் இஸ்பேட் 10% வீழ்ச்சி, 661% வால்யூம் அதிகரிப்பு. அன்னபூர்ணா 9% விழுந்தது, 154% வால்யூம் அதிகரிப்பு. ஆஷாபுரா மைன் 9% வீழ்ச்சி, 148% அதிகரித்தது வால்யூம். யாத்ரா ஆன்லைன் 7% சரிந்தது, 362% வால்யூம் அதிகரிப்பு. காட்ஃப்ரே பிலிப் 7% வீழ்ச்சி, 464% வால்யூம் அதிகரிப்பு. ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் 6% விழுந்தது, 109% வால்யூம் அதிகரிப்பு. கேசி எனர்ஜி 5% வீழ்ச்சி, 203% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.